சங்கீதம் 20:8 நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தோல்விகள் தொடர்வதால் இனி வெற்றிகள் இல்லை என்று அர்த்தமாகிவிடாது. வெற்றிகள் தொடர்வதால் இனி தோல்விக்கு வாய்ப்பில்லை என்ற அர்த்தமாகிவிடாது. பல தோல்விகளுக்கு பிறகு என்றும் நிலைக்கத்தக்க ஒரு வெற்றி வரலாம். பல வெற்றிகளுக்கு பிறகு இனி எழும்பவே முடியாத தோல்வியும் வரலாம். இப்படிப்பட்ட சூழல்களின் மத்தியில் தோல்விகளை சரியாக கவனித்து பாடம் கற்றுக்கொள்கின்றவர்கள் அடுத்து வரும் வெற்றிக்கு வலிமையான அஸ்திபாரத்தை போட முடியும். வெற்றிகள் தொடரும் போது மிக மிக கவனமாய் இருக்க தவறுகின்றவர்கள் பெரிதான தோல்விக்கு வழிவகுப்பார்கள். எனவே எவ்வளவு வெற்றிகளோடு வாழ்ந்தாலும் தோல்வி உள்ளே வருவதற்கு ஆயத்தமாக வாசற்படியிலே நிற்கின்றது என்ற எச்சரிக்கை வேண்டும். தோல்விகள் பல கண்ட மனிதன் காண நேரிடும் வெற்றியை அவன் நீண்ட காலம் தக்க வைத்துக் கொள்வான். வெற்றிகள் பல கண்ட மனிதன் தோல்வியை காண நேரிடும் போது அதிலிருந்து மீண்டு வருவது மிக மிக கடினம். பல தோல்விகளுக்கு பிறகு தாவீது ஒரு ராஜ்யத்தை வெற்றிகரமாக ஸ்தாபித்தான். பல வெற்றிகளுக்கு பிறகு சாலமோன் வலிமையான ஒரு ராஜ்யத்தை இனி ஒருபோதும் ஒன்று சேர முடியாத அளவிற்கு உடைந்து போக வழிவகுத்தான். எனவே தேவ பிள்ளைகளே, வெற்றியாளராக இருப்போமானால் இதுவரை காணாத ஒரு தோல்வியை காண நேரிடலாம் என்ற எச்சரிக்கையுணர்வுடன் வாழ வேண்டும். மாறாக தோல்வியை தொடர்ந்து கண்டவர்களாய் இருப்போமானால் இனிமேல்தான் பெரிதான வெற்றியை காணப்போகிறோம் என்ற நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். அப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.